அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் UIPATH நிறுவனம் வழங்கக்கூடிய RPA கோர்சஸ் அப்புறம் சர்டிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அகாடமி UIPATH அகாடமியோட லிங்க் இதான். இதை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இதான் அந்த அகாடமியோட ஹோம் பேஜ். இப்போ ரீசெண்டாக அந்த கண்டென்ட்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. அதனால தான் இந்த டிஸ்பிளே வருது. வழக்கம் போல் நம்ம இதில் கோர்ஸ் இப்போ கற்றுக்கிறதா இருந்தால் லாகின் க்ரியேட் பண்ணணும். லாகின் க்ரியேட் பண்ணுற பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அக்கௌண்ட் இருக்கோ அதை வச்சு இங்கே லாகின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கோர்சஸ் பார்க்கலாம். இப்போ எந்த வெப்சைட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதில் கோர்சஸ் அதுக்கப்புறம் லேர்னிங் பாத் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. லேர்னிங் பாத்தில் போயாச்சு அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் ரோல் என்ன அல்லது நம்ம எந்த ரோலில் ஒர்க் பண்ண விரும்புகிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி தான். டெவலப்பர், ஃபவுண்டேஷன், அட்வான்ஸ்ட், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இதில் நமக்கு எந்த கோர்ஸ் படிக்க விரும்புமோ அதை நம்ம கற்றுக்கலாம். கோர்சஸ்ன்னு இங்கே தனியாக போயாச்சுன்னா இப்போ லேர்னிங் பாத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்பர் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். இதுக்குள்ளே அந்த 13 கோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை இந்த கோர்சஸில் போயாச்சுன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இதிலே வரிசையாக கோர்சஸ், அது போக அவங்க கண்டக்ட் பண்ண சில வெபினார் அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனால் இது நம்ம இந்த கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஏதாவது ஒரு ரோல் தான் செலக்ட் பண்ணுவோம். அதனால் இங்கே போய் கற்றுக்கிட்டு அது போக நம்ம வேறு ஏதாவது இப்போ கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த லேர்னிங் பிளானில் இல்லாதது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து இங்கே கற்றுக்கலாம். இதான் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி இந்த RPA டெவலப்பர் ஃபவுண்டேஷனில் போய்ட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணி உள்ளே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லேர்னிங் பிளானில் 13 கோர்ஸ் இருக்குது. இந்த மோர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணோன்னா இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் முடிக்கிறதுக்கு வழக்கமாக எவ்வளோ நேரம் ஆகும், அப்புறம் அதில் என்னென்ன கவர் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ் RPA டெவலப்பர், ஏன்னா இது அந்த டெவலப்மெண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி எல்லா கோர்ஸுக்குள்ளேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். பொதுவாக அதை மொத்தமாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சிலர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிப்பாங்க, சிலர் 1/2 மணி நேரம் படிப்பாங்க. அது நமக்கு எவ்வளோ நேரம் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். அதுபோக இந்த RPA அட்வான்ஸ்ட், கண்டினியூஸ் லேர்னிங், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இந்த எல்லா கோர்ஸஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அதாவது இப்போது நீங்கள் ஒரு மிட் சீனியர் லெவல், உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அப்போது நீங்கள் டெவலப்பர் படிக்கவா இல்லை மேனேஜர் படிக்கவா இல்லைன்னா BA படிக்கவா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க வெறும் டெவலப்பர் மாதிரி இப்போ கம்பெனியில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெஷரோ அல்லது இந்த 2-3 வருஷம் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ரோல் அவைலபிளாக இருக்கோ அல்லது இந்த டெவலப்பரோட நாலேஜ், அப்புறம் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜரோட நாலேஜ், அப்புறம் BAவோட நாலேஜ் எல்லாமே இருந்துச்சுன்னா எந்த ரோல் அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கிறது தான் நல்லது. அது மாதிரி இங்கே சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது இப்போ இந்த அகாடமியில் நம்ம படிக்கிறது கோர்ஸ் வழக்கமாக 2 வித்தியாசம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தால் ஒரு தடவை சொல்கிறேன். கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் முடித்த உடனே அது எப்படின்னா ஒவ்வொரு யூனிட் முடிய அந்த ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெவலப்பரில் 13 இருக்குது. இது மாதிரி நம்ம கோர்ஸ் முடித்தோன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சர்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம தனியாக புக் பண்ணி எப்படி நம்ம ப்ரோமெட்ரிக் சென்டரில் எழுதுவோம், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அது நம்ம மொபைல், நம்ம டிவைஸ் எதுவும் இல்லாமல் ஆன்லைனில் அட்வான்ஸாக புக் பண்ணியோ இல்லை நம்ம டைரெக்டாக அந்த வென்யூவில் போய் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு சீட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அட்வான்ஸாக புக் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதலாம். பார்த்திங்க இந்த UIPATHல அவங்க பியர்சன் அவங்க கூட கொலாபரேஷனில் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த UIPATHல இந்த உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே கையில் ரெடியாக வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ஃபோட்டோ
இந்த எக்ஸாம்னு இல்லை, எந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறதா இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ ஒன்று, ஒரு சாஃப்ட் காப்பி ஒன்று மொபைலில் வச்சுங்க. அது மாதிரி உங்கள் சிக்னேச்சரும் ஒரு ஸ்கேன்டு காப்பி ஒன்று உங்கள் மொபைலில் வச்சுங்க. அது எப்போவுமே தேவைப்படும். அது வந்து சாஃப்ட்வேர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இப்போ வந்து அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி அப்புறம் ஸ்கேன்டு சிக்னேச்சர் எல்லாமே கேட்குறாங்க. அதனால் அது ஒன்று எப்பவுமே கையில் வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம் வந்து என்ன டியூரேஷன், என்ன அமௌண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது அசோசியேட் எக்ஸாம் வந்து $150 வரும். இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 12,000 12,500 அந்த அந்த ரேஞ்சு கிட்ட. உங்களுக்கு அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. அட்வான்ஸ்டு எக்ஸாம் வந்து $200 கிட்டத்தட்ட ஒரு 15,000 வரும் குத்து மதிப்பாக. அது மாதிரி இப்போது நம்ம இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் உங்களை ரீடைரக்ட் பண்ணும். இந்த பியர்சனில் போயிட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத விரும்புகிறீங்களோ அந்த இதை நீங்கள் புக் பண்ணி, வழக்கம் போல் தான் அதை புக் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஷெட்யூல் பண்ணிடுங்க. அது வந்து அவங்க இதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அட்வான்ஸாகவும் புக் பண்ணலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் அன்றைக்கே போயிட்டு சீட் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு என்றைக்கு தேவைப்படுதோ டேரெக்டாக போய் சீட் அவைலபிலிட்டியை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஃபோட்டோ சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும். அப்புறம் உங்களுக்கு அந்த பாலிசிஸ், கேண்டிடேட் அக்ரிமெண்ட்னா அது எக்ஸாம் எழுதும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் என்னென்னன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாஸ் ஆன பிறகு அந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேட்ஜின்றது இந்த 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 மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த UIPATH சர்டிஃபிகேட். இதை வந்து நம்ம ரெஸ்யூமில் நிறைய பேர் போட்டுப்பாங்க. சர்டிஃபிகேட் வித் உங்கள் இதோட வரும், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோட. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களான்னு யாராவது செக் பண்ணணும்னா அந்த நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வரும். அது மாதிரி இப்போது இந்த லிங்க் இருக்குல்ல, UIPATH சர்டிஃபைட் RPA அசோசியேட் அப்புறம் அட்வான்ஸ் RPA டெவலப்பர், இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த PDF வரும். இது வந்து அந்த முழுக்க எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதாவது எக்ஸாம் டாபிக் என்னென்னலாம் கேட்பாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், எவ்வளோ டியூரேஷன் என்ன, இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யார் மனசில் வச்சு இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த அட்வான்ஸ்டு RPA டெவலப்பர் எக்ஸாமோட டிஸ்கிரிப்ஷன். இந்த 2 லிங்கையும் நீங்கள் அப்புறமா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, டெவலப்பர், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன் மேனேஜர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், இந்த ரோல் எல்லாத்துக்குமே வந்து இங்கே கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் கற்றுக்கலாம். கோர்ஸ் முழுக்க நம்ம தெளிவாக படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகலாம். ஒரு லாகின் ஒன்று க்ரியேட் நம்ம பண்ணிக்கணும். டைம் கிடைக்கும்போது சீக்கிரம் முடிச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இருக்க டெக்னாலஜியில் எல்லாம் கொஞ்சம் மாற்றம் வந்து புது டெக்னாலஜிக்கு எல்லோரும் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அதில் இந்த RPA வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி. இதை கற்றுக்கிட்டாச்சு அப்படின்னா அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு இதை வச்சே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான டெக்னாலஜியில் ஒன்று. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான கோர்ஸ் அப்புறம் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.